ஜெய் ஜெய் விஸ்வகுரு பாரதம். விஸ்வகுரு பாரதம். விஸ்வகுருவை வீணடிச்சு போட்டாங்க நிறையா தீவிரவாதிகள், தேச விரோதிகள், அறிவுஜீவிகள் அப்படின்னு போலி வேடம் போடுறவங்கெல்லாம் வீணடித்து பதறு பண்ணிட்டாங்க. அதை மாற்றி அமைப்பது தேசபக்தர்கள், தெய்வ பக்தர்களுடைய கடமை. சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் தேவையா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. தேவையில்லை 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 அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம்னா சுப்ரீம் கோர்ட்டு உயரியது, உன்னதமானது. எப்பேற்பட்ட தீர்ப்புகள், எப்பேற்பட்ட பெரியவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் யாரார வந்து தேசத்து பக்தியே இல்லாத அளவுக்கு செய்கிறார்கள் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறார்கள். மாநில அளவில் காவல்துறை, புலனாய்வுத்துறை இப்படி இருக்கும்போது இடி ஐடி தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாநில உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் இருக்கும்போது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக அது தண்ட செலவு, எத்தனை செலவு, எத்தனை வீடு, இடம், சம்பளம். ஆக நாட்டு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் குரல் கொடுத்து பாராளுமன்றத்தை தீர்மானம் சுப்ரீம் கோர்ட் தேவையில்லை அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். இப்போ கொள்ளக்கார ஓடி போகிறத தப்பிச்சு போகிறதா 2 வருஷம் 1 வருஷம் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்றாங்க. இப்போ டாஸ்மாகில் 2-3 வருஷம் காணல. ஏன்னா 6 மாதம் வந்தால் 6 மாதம் கழிச்சு வந்து ஜாமீன் கிடைக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நடைமுறையாகி போச்சு. ஒரு வழக்கு 2 வருஷம் 1 வருஷத்தை முடிக்கணும். காரைக்குடி சிதம்பரத்தை சர்வதேச அளவில் அவர் குற்றம் பண்ணியிருக்காங்க, சொத்து சேர்த்துக்காங்க, வழக்கு இருக்குது. அவரை அவங்கள தண்டிக்க முடியுதா? அவருக்கு ஏதாவது நியாயம் வழங்க முடியுதா? அவர் வழக்கு என்னாச்சு? எத்தனை வருஷம், 20 வருஷம் 30 வருஷம் நடத்திருக்கா சுப்ரீம் கோர்ட்டு. ஆகவே ஜனநாயகம், தர்மம் வெல்லட்டும்.